Today's the topic is why should we worship God? இந்த நாளின் தலைப்பு நாம் ஏன் சபைக்கு போக வேண்டும்? Why should we attend church? நாம் ஏன் தவறாமல் சபைக்கு போக வேண்டும்? God desires people to worship him in truth and spirit. John chapter 4:24. யோவான் 4:24 படி தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Every one of us has a desire. நம் எல்லாருக்கும் கூட விருப்பம் காணப்படும். Oh, I want to eat this, I want to eat that. நான் அதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட வேண்டும் என்கிற விருப்பம். But God also has a desire. தேவனுக்கும் கூட விருப்பம் இருக்கிறது. What is the desire of God? அந்த விருப்பம் என்ன தெரியுமா? Desire of God deserves the people of God should worship him in truth and spirit. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை சேவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. How many would like to fulfill the desire of God? எத்தனை பேர் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? I would like to do that. நான் அதை செய்ய விரும்புகிறேன். When we fulfill his desire in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றினால் he will fulfill his desire, our desire, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போதுமானவர். Everybody concerned about their own welfare, their own desires to be fulfilled, their own needs to be given. இந்நாட்களில் அநேகர் சுயநலமாய் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். If you are only concerned about yourself, you are selfish Christian. உங்களை குறித்து மாத்திரம் நீங்கள் நினைத்தால் நீங்கள் சுயநல கிறிஸ்தவர்கள் தான். If you are a Christ-centered Christian, you will definitely fulfill the Father's desire. நீங்கள் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாகவே கூட தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவீர்கள். That is the true Christian. இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். A reality. இதுதான் உண்மை. They will always try to please God who saved them. தங்களை ரட்சித்த தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் நினைப்பார்கள். They will not come to church, Lord, give me that, give me this. First of all, Lord, I am coming to church to worship you, to honor you, to lift up you, to exalt you because you have saved me. You have washed away all my sins. You took away my curses. Thank you, Lord. I come to you with a gratitude. தேவைகளுக்காக தேவனுடைய சமூகத்திற்கு வராமல், ஆண்டவரே பாவியாய் இருந்தேன், என்னை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்தபடினாலே உம்மை ஆராதிக்க நான் சபைக்கு வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். If anybody asks why are you going to church, சபைக்கு ஏன் போகிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், what will you say? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? Will you say that I am going to get a car? நான் ஒரு மகிழுந்து வாங்க போகிறேன், going to buy a house, ஒரு வீடு வாங்க போகிறேன், I will get more money? அதிகம் பணம் சம்பாதிக்க தான் நான் சபைக்கு போகிறேன். No real Christian will never say that. எந்த ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் இப்படி சொல்ல மாட்டான். True Christian, a saved Christian will say, this is my duty, it's my lifetime what God has given to me, I have to honor him. I am going to the church, I am going to worship center to worship the living God, to exalt my God Almighty who saved me, who cleansed all my sins away. என்னுடைய பாவங்களை கழுவி என்னை ரட்சித்து இமட்டுமாக வழிநடத்தின தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் சபைக்கு போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்துவனும் சொல்லுவான். So why should we worship God? நாம் ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்? Because God desires it. தேவன் அதை விரும்புகிறார். God desires people should worship him in truth and spirit. தம்முடைய பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பமாய் இருக்கிறார். First point, why should I worship God? Because he has created me. தேவன் நம்மை படைத்தபடினாலே அவரை ஆராதிக்க வேண்டும். இது முதல் குறிப்பு. I am created by him. நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். He made me. அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். The first Adam, God has made him with his own hand. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் தன்னுடைய கைகளினால் உருவாக்கினார். Genesis 1:26 and 27. ஆதியாகமம் 1:26-27. Genesis 2:7. ஆதியாகமம் 2:7. So God created us. தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். So creature should worship creator. ஆகவே சிருஷ்டியானது சிருஷ்டிகரை ஆராதிக்க வேண்டும். He is my creator, I am his creature. நான் அவருடைய சிருஷ்டி, அவர் என்னுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார். Creature should worship the creator. எல்லா சிருஷ்டியும் கூட சிருஷ்டிகரை ஆராதிக்க வேண்டும். Job 33:4. யோபு 33:4. So he is the King of Kings, Lord of Lords. He is the one who created us. அவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் நம்மை படைத்தவருமாய் இருக்கிறார். It's our duty. Any created being should worship the creator. உருவாக்கப்பட்ட எல்லாம் கூட உருவாக்கினவரை ஆராதிக்க வேண்டும். So the animals, birds, humanity, everyone on this earth should worship the creator who created them. பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களும் அவர்களை படைத்த தேவனை ஆராதிக்க வேண்டும். The first reason why should we worship God. இதுதான் தேவனை நாம் ஆராதிப்பதற்கான முதல் காரணம். The second point, இரண்டாம் குறிப்பு, why should we worship God? நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் தெரியுமா? Because we got saved. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Saved us from sin. பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Because the first man committed sin, he disobeyed God.
He gave us a sinful gift to all of us. The wages of sin is death. After the death, our spirit will go to hellfire. In order to save us from hellfire, in order to save us from Satan and enemy, Jesus came in between and He died in our place. He shed His blood for us and He took away our penalty on the cross. So through Him, we got saved. That is why we praise Him because He saved. I praise my God because He saved me. I worship my God because He saved me. முதல் மனிதனாகிய ஆதாமின் நிமித்தம் நாம் எல்லாரும் கூட பாவிகளாக மாறி இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு நரகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் பரலோகத்திற்கு போகிறோம். எனவே அவர் நம்மை மீட்டதினாலே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். We are supposed to go to hell, but thank God Jesus Christ died on the cross and He took away all our penalty. நாம் நரகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் நமக்காக மரித்து கிரயத்தை செலுத்தினபடியினாலே நாம் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டோம். Isaiah 53 verse 1 to 12. ஏசாயா 53 முதல் 12 வசனங்கள். Psalms 129 verse 3. சங்கீதம் 129 3. 1 Corinthians chapter 15 verse 3. 1 கொரிந்தியர் 15 3. 2 Corinthians chapter 5 verse 21. 2 கொரிந்தியர் 5 21. Revelation chapter 1 verse 5 and 6. வெளிப்படுத்துதல் 1 5 6 வசனங்கள். Ephesians chapter 1 verse 6 and 7. எபேசியர் 1 6 7 வசனங்கள். Ephesians chapter 2 verse 1 to 4. எபேசியர் 2 முதல் 4 வசனங்கள். We thank God for His salvation. அவருடைய இரட்சிப்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். We are saved, that's why we are supposed to praise God. நாம் இரட்சிக்கப்பட்டபடினாலே தேவனை நாம் துதிக்க வேண்டும். For example, if you are in a house, the house is full of fire. If somebody comes and saves you, what will you say? நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்டால் யாராகிலும் உங்களை காப்பாற்றினால் அவர்களிடத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? We'll say thank you, and every time you remember that house full of fire, when you are in the house, immediately you are so thankful to the person who saved you. அந்த தீ விபத்தை நீங்கள் எப்பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களை காப்பாற்றின அந்த நபருக்கு நீங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டே காணப்படுவீர்கள். The same way, அவனமாக Jesus has saved us from hellfire. நரகத்திலிருந்து இயேசுவானவர் நம்மை மீட்டெடுத்தார். He cancelled every curse that our forefathers has committed. முற்பிதாக்களினால் நமக்கு ஏற்பட்ட எல்லா சாபத்தையும் அவர் நீக்கிவிட்டார். Because of the forefathers' mistakes, the curse is coming upon us. முற்பிதாக்களின் பாவத்தினால் சாபமானது நம்மேல் ஆட்கொள்கிறது. The blood of Jesus cancelled the curse. இயேசுவின் ரத்தம் சாபங்களை நீக்கிவிட்டது. Witchcraft powers, black magic, white magic, the powers is cancelled by the blood of Jesus. பில்லி சூனிய செய்வனை கட்டுகளை இயேசுவின் ரத்தத்தை கொண்டு தேவன் மாற்றிவிட்டார். We thank God for that. தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். He gave authority over enemy Satan. பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Mark 16:17. மார்க் 16:17. Luke chapter 10:19. லூக்கா 10:19. And Luke chapter 10 verse 1 to 5. லூக்கா 10 முதல் 5 வசனங்கள். Romans chapter 16 verse 19 and 20. ரோமர் 16 19 20. He cancelled. அவர் நீக்கிவிட்டார் Power. பிசாசின் வல்லமையை. James chapter 4:7. யாக்கோபு 4:7. Revelation chapter 12 verse 11. வெளிப்படுத்துதல் 12:11. And He gives you authority. அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Matthew chapter 10 verse 1 to 10. மத்தேயு 10 முதல் 10 வசனங்கள். Because He saved you, because He gave you authority over Satan, you are escaped from hell, curse and sin. You are supposed to worship God. அவர் உங்களை ரட்சித்து பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்தபடினாலே நீங்கள் அனைவரும் கூட தேவனை ஆராதிக்க கூடிய கடமையை பெற்றிருக்கிறீர்கள். Third point, மூன்றாவதாக, because God desires the people should worship Him in truth and spirit. John chapter 4 verse 24. யோவான் 4:24 படி நாம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விருப்பமாயிருக்கிறார். In your house, உங்களுடைய வீட்டில், in your hostel, தங்கும் விடுதியில், in your room, உங்கள் அறையில், in your hospital, உங்கள் மருத்துவமனையில், anywhere you are, எந்த இடத்தில் இருந்தாலும், maybe in a hotel room, அது ஒரு தங்கும் விடுதியா இருக்கலாம். wherever you are in the world, நீங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் start worshiping God. தேவனை ஆராதிக்க துவங்குங்கள். Presence of God will come down. தேவ பிரசன்னம் இறங்கி வரும். John chapter 4 verse 23. யோவான் 4:23 வசனம். The hour cometh, and now is when the true worshippers shall worship the Father in spirit and in truth. For the Father seeketh such to worship. If you want to please God, நீங்கள் தேவனை பிரியப்படுத்த விரும்பினால், find out what kind of desire God has. தேவனுடைய வாஞ்சை என்ன என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். When somebody comes to your house, a guest or anyone, you try to please them by giving something. விருந்தாளிகள் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களுக்கு பிரியமான காரியத்தை கொடுப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்வதுண்டு. So to please them,
to give a juice or to drink something. அவர்களை பிரியப்படுத்த அவர்களுக்கு பிரியமான குளிர்பானத்தை நீங்கள் தருவீர்கள். When Jesus comes to your house, இயேசு உங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது what will you give? நீங்கள் என்ன தருவீர்கள்? What pleases him? அவருக்கு என்ன பிரியமாய் இருக்கும்? That's why you have to find out what the desire he has. அவருடைய பிரியம் என்ன என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். How can you please your God who created you, who saved you from sin and darkness? உங்களை படைத்து பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்த தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். Every minute a real true Christian will think like that. உண்மையான கிறிஸ்தவன் ஒவ்வொரு நிமிடமும் இதை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருப்பான். Real saved person, born again believer will think like that. How can I praise God? How can I please my God? மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கூட எப்படி நான் தேவனை சந்தோஷப்படுத்துவது என்பதை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருப்பான். Who is not born again, he always will think, how can I please myself? What can I get from God? What can I grab from God? மறுபடியும் பெறுவாதவன் எப்பொழுதும் கூட நான் எப்படி என்னை சந்தோஷப்படுத்திக் கொள்வது, எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவது என்பதை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருப்பான். What can I grab from church? What can I grab from pastor? How can I grab from this and that, from even from God? சபையிலிருந்து, தேவனிடத்திலிருந்து, போதகரிடத்திலிருந்து எதை நான் பறித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைத்துக் கொண்டிருப்பான். They are unrepented, they are not born again Christians. அவர்கள் மனம் திரும்பாத, மறுபடியும் பிறக்காத கிறிஸ்தவர்கள். 2 Corinthians chapter 9 6 to 8, giving offering also worship. 2 கொரிந்தியர் 9:6-8 படி காணிக்கை கொடுப்பதும் ஆராதனைதான். Worshiping God in spirit and truth God deserves. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்பதை தேவன் விருப்பமாய் இருக்கிறார். Giving offering also the part of the worship. காணிக்கை கொடுப்பதும் கூட ஆராதனையில் ஒரு பங்காய் இருக்கிறது. God desires one thing on earth. பூமியிலே தேவன் ஒரு காரியத்தை விரும்புகிறார். What is that? அது என்ன தெரியுமா? People should worship him in spirit and truth. தம்முடைய ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன தெரியுமா? 1 Corinthians chapter 14 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் verse 14, 14 வசனம். For if I pray in an unknown tongue, my spirit prayeth, So but my understanding is unfruitful. that means God likes the people worship him in spirit. So what does it mean, spirit worship, spirit praying? This is what? See, when I pray in an unknown tongue, my spirit prays. So when you pray in tongues, your spirit is praying. God desires people to worship him in truth and spirit. So when we are speaking in tongues, we are worshiping him, we are praying to him in spirit. So God desires that. 1 Corinthians chapter 14 verse 2. 1 கொரிந்தியர் 14 வசனம். For he that speaketh in an unknown tongue, For he that speaketh in unknown tongues speaketh not unto men, speaketh not unto men, but unto God. but unto God. For no man can understand him, For no man can understand him. howbeit in the spirit he speaketh mysteries. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் ரகசியங்களை பேசுகிறான். எத்தனை பேருக்கு தேவனோடு பேச ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? தேவனோடு பேச வேண்டும் என்றால் தேவைப்படுகிற முக்கிய வரம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷை பேசும்பொழுது ஜனங்களுக்கு ஒன்றும் புரியாது, யாருக்கும் புரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் அவர்கள் ரகசியங்களை பேசுகிறார்களாம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். God will give it to every one of us. He will give it to everyone praying in spirit and how to worship God in spirit because he desires. தேவன் வாஞ்சியா இருக்கிறபடினாலே ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க அந்நிய பாஷை வரத்தை அவர் தருவார். As you desire many things, God also has his own desire. உங்களுக்கு எப்படி அநேக விருப்பங்கள் இருக்கிறது, அப்படியே தேவனுக்கும் விருப்பங்கள் இருக்கின்றன. Desire of God, people should worship him in spirit and truth. ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. Apostle Paul said, I speak more than you all in tongues. உங்களை விட நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 1 Corinthians chapter 14:18. 1 கொரிந்தியர் 14:18. Jude chapter 1 verse 20 to 23. யூதா 1:20 23 வரை. And 1 Corinthians chapter 14 verse 4, you will edify yourself in prayer. அந்நிய பாஷை பேசுவதனால் பக்தி விருத்தி அடைவீர்கள் என்று 1 கொரிந்தியர் 14:4 பார்க்கிறோம். 1 Corinthians chapter 12 verse 8 and 9. 1 கொரிந்தியர் 12:8-9 வசனங்கள். Acts chapter 2 verse 4 to 8. அப்போஸ்தலர் 2:4-8 வசனங்கள். Acts chapter 10 verse 46 and 47. அப்போஸ்தலர் 10:46-47 வசனங்கள். Acts chapter 10 45 to 47. அப்போஸ்தலர் 10:45-47 வரை. They all worship God. அவர்கள் அனைவரும் தேவனை ஆராதித்தார்கள். So my dear brothers and பிரியமான sisters, சகோதர சகோதரிகளே, children of God, தேவ பிள்ளைகளே, when you got saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு
that day onwards you should go to church. அந்நாளில் நீங்கள் சபைக்கு போக You வேண்டும். should be a member of the church. சபையில உறுப்பினராக இருக்க வேண்டும். Many people have membership in the club. அநேகருக்கு கல்யாண விடுதலை உறுப்பினர் அட்டை இருக்கும். Some people they have membership in pubs. நடனமாடும் இடத்தில் உறுப்பினர் அட்டை இருக்கும். Some people have membership in the worldly things. சிலருக்கு உலகத்தரமான காரியத்தில் உறுப்பினர் அட்டை இருக்கும். Some people have membership in many things in the world. வேறு சிலருக்கு மற்ற காரியத்தில் உறுப்பினர் அட்டை வைத்திருப்பார்கள். But the children of God should have a membership in the church. ஆனால் தேவ பிள்ளைகள் சபையிலே உறுப்பினராக இருப்பது மிகவும் அவசியம். What kind of church I should have membership? எப்படிப்பட்ட சபையிலே நாம் உறுப்பினராக இருக்க வேண்டும் தெரியுமா? Book of Acts chapter 2 verse 42. அப்போஸ்தலர் 2:42 வசனத்தின்படி They were all of them they were believed and baptized and they had a fellowship and doctrine of apostles. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்போஸ்தலர் உபதேசத்தில் அவர்கள் கட்டப்பட்டார்கள். What kind of teaching you are listening? எந்த சத்தியத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள்? Are you listening to the apostles' doctrine? அப்போஸ்தலர் உபதேசத்திற்கு செவி கொடுக்கிறீர்களா? The right teachings. அதுதான் உண்மையான உபதேசம். The word of God. தேவனுடைய வார்த்தை. Scriptural teaching. வேதம் சார்ந்த உபதேசம். Not missing the word. வேதத்தை புரட்டாமல். The wrong way of teaching. தவறான உபதேசம் அல்லாமல். Follow the right teachings. சரியான உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். In that church you can have membership. அப்படிப்பட்ட சபையில் நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும். As a child of God, you should have a membership where the pastor will pray for you. Men of God, women of God will pray for you. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபித்து நல்ல உபதேசத்தை போதிக்கிற சபையிலே நீங்கள் அனைவரும் கூட உறுப்பினராக இருப்பது மிகவும் அவசியம். Do you have a praying church? ஜெபிக்கிற சபைக்கு போகிறீர்களா? Do you have a worshiping church? ஆராதிக்கிற சபைக்கு போகிறீர்களா? Are you the member of the church? அந்த சபையில் உறுப்பினராக இருக்கிறீர்களா? You don't like to be a member in the body of Christ? கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் இருக்க உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் Romans chapter 12 verse 4 to 8 says you are the body of Christ. ரோமர் 12:4-8 வரை நீங்கள் தேவனுடைய சரீரமாய் காணப்படுகிறீர்கள். A real Christian, you should become a member of a visible church. உண்மையான கிறிஸ்துவனாக நீங்கள் சபையில உறுப்பினராக இருக்க வேண்டும். Join the true visible church. மெய் சத்தியத்தை போதிக்கிற திருச்சபையிலே நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும். And receive blessings from God and support the church in whatever the way you want. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உங்களால் முடிந்த அளவு சபையை நீங்கள் தாங்குவது மிகவும் அவசியம். God's family on earth is the church. தேவன் நமக்கு அருளின ஆவிக்குரிய குடும்பம் தான் சபையாய் இருக்கிறது. That's only Holy Spirit of God started in the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியினால் துவக்கப்பட்ட திருச்சபை இது. The one who gathers and preserves God's church is the Holy Spirit. Holy Spirit continues to gather and preserve the church. சபையை ஒருங்கிணைத்து பாதுகாக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். So what the word of God says, that's what we have to do. வேதம் சொல்கிற காரியத்தை நாம் செயல்படுத்துவது அவசியம். Jesus Christ is truth. John 14 verse 6. யோவான் 14:6 படி இயேசுவே மெய்யான சத்தியம். Proverbs 23:23 do not sell the truth. நீதிமொழிகள் 23:23 படி சத்தியத்தை விற்க கூடாது. Always keep the truth with you. சத்தியத்தை உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Proverbs chapter 3 verse 1 to 5. நீதிமொழிகள் 3-5 வசனங்கள். Even Proverbs chapter 23 verse 23 to 29. நீதிமொழிகள் 23:23 29 வரை. Jesus Christ is the truth. John chapter 1 verse 1 to 8. யோவான் 1-8 வசனங்கள் படி இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். John chapter 3 verse 16 to 20. யோவான் 3:16 20 வசனம் வரை. And the truth shall set you free. John chapter 8 verse 31 to 38. யோவான் 8:31 38 வரை சத்தியம் உங்களை நிச்சயம் விடுதலையாக்கும். Truth is nothing but Jesus. சத்தியம் இயேசுவானவராய் இருக்கிறார். இயேசுவை ஆராதிப்பதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நாம் சிருஷ்டியாய் இருப்பதினால் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் நம்மை ரட்சித்தபடியினாலே நாம் அனைவரும் கூட அவரை ஆராதிக்க வேண்டும். The third point, மூன்றாம் குறிப்பு, because God desires the people should worship him in truth and spirit. John chapter 4 verse 24. யோவான் 4:24 படி ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பமாயிருக்கிறார். How many would like to worship God in truth and எத்தனை பேர் spirit? தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஆயத்தமா How many இருக்கிறீர்கள்? would like to be a member in the God's church? எத்தனை பேர் சபையில உறுப்பினராக இருக்க விரும்புகிறீர்கள்? Lift up your hand and pray. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். Father, I want to be a member in the holy church. ஆண்டவரே, சபையில நான் உறுப்பினராக இருக்க விரும்புகிறேன். Let me worship you in truth and spirit. நான் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க வேண்டும். Regularly, Lord, gradually I want to see change in my life. படிப்படியாக என் வாழ்க்கையில மாற்றத்தை நான் காண விரும்புகிறேன். To overcome sinful things in my life. என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். Father, பிதாவே, Father, பிதாவே, thank you for saving me. என்னை ரட்சித்ததற்காக நன்றி. Thank you for the salvation. ரட்சிப்பிற்காக நன்றி. Thank you for blessings. ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. Thank you for your anointing. அபிஷேகத்திற்காக நன்றி. Thank you for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக நன்றி. Thank you for the salvation. ரட்சிப்பிற்காக நன்றி. Thank you for the anointing. அபிஷேகத்திற்காக நன்றி. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி.
Bless us, Father Lord. எங்களை ஆசீர்வதியும். Prepare us for heaven. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. Prepare us for rapture. வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. Give us boldness. தைரியத்தை கொடுப்பீராக. Oh Lord my God. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, You have died for me. எங்களுக்காக நீர் மரித்திருக்கிறீர். You gave your holy blood for me. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீர். I should worship you in truth and spirit. நான் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். Teach me to praise God and worship you in spirit and truth, Father. உம்மை துதித்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதை குறித்து எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. Teach me, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை கற்றுத்தாரும். Thank you, my Jesus. Thank you, my Lord, my God. இயேசுவே எங்கள் தேவனே, உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். In Jesus' mighty name I pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.